பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் சர்ச் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்கள், இந்த நாளுமாய் பதிலை தேடி என்கிறதான தலைப்பில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த பதிலை தேடிய குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இதில் இணைந்து உற்சாகமாய் பங்கெடுக்கிறவர்களுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இதை அறியாதவர்கள் இனி பங்கெடுக்கணும்னு பிரியப்படுறவங்களுக்காக இந்த பதிலை தேடி என்பது ஒரு பைபிள் குவிஸ். எப்படி அப்படின்னா, வாரத்தில் 2 கேள்விகள் கேட்கப்படும். முதலாவது கேள்வி ஞாயிற்றுக்கிழமை பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து. ஆதியாகமம் புத்தகம்னா முதலாவது கேள்வி 1வது அதிகாரத்தில், 2வது கேள்வி 30வது அதிகாரத்தில், 3வது கேள்வி 50வது அதிகாரத்தில். அப்படி கிடையாது. ஒவ்வொரு அதிகாரமாக 1, 2, 3, 4, 5. ஏன் தெரியுமா? இதனுடைய நோக்கமே எல்லோரும் தொடர்ச்சியாக வேதத்தை வாசிக்கணும் அப்படின்றது தான். அதுவும் 10 கேள்வியாக தான் கேட்குறோம். ஒவ்வொரு வசனமாக தான் கேட்குறோம். வசனம் கூட மாறாது. ஒரு அதிகாரம் எடுத்துகிட்டா 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், இப்படி தான் நாங்கள் கேள்வி கேட்போம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அதற்காக நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக தொடர்ச்சியாக வேதத்தை வாசிச்சுட்டு வர்றதுனால வேத ஞானம் உங்களுக்கு உண்டாகும். சரியா பிரியமானவர்களே? இந்த நாளுமா ஞாயிற்றுக்கிழமையில் கேட்கப்படுகிற ஆதியாகமம் கொஸ்டின்னு ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் ஒளிபரப்புறதுனால ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம், திங்கக்கிழமை எடுத்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்குள்ளே அமைச்சிடணும். ஓகேவா? புதன்கிழமையில் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதன்கிழமை புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டினுடைய மத்தேயு புத்தகத்திலேருந்து கேள்விகளை கேட்குறோம். அதுவும் ஒவ்வொரு அதிகாரமாக தான் கேட்குறோம். சரியா? ஒவ்வொரு வசனமாக தான் கேட்குறோம். ஸோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரே நேரத்தில் நம்ம வாசிக்கணும். ஒவ்வொரு புத்தகமாக தான் முடிச்சுட்டு வர போகிறோம். சரியா? அதுக்கு இன்னும் நல்ல தொடர்ச்சியாக அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா? நீங்கள் இதை கன்டினியூ பண்ணிங்கனாலே வேதத்தை கன்டினியூவாக என்ன பண்ணலாம், வாசிக்கிறதுக்கு தடை இல்லாமல் அது பயனுள்ளதாக இருக்கும். புதன்கிழமை கேட்கப்படுற கேள்வியை காலையிலேயே அனுப்பிடுவோம். புதன்கிழமை கிடைக்குது, வியாழக்கிழமை கிடைக்குது, அடுத்தது வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் அமுச்சிட்டா போதும். சரி, நான் அமுச்சேன், ஓகே பிரதர், அதனால் என்ன நாங்கள் ஆன்சர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அனுப்பின கொஸ்டினுக்கு சனிக்கிழமை மாலையில் நாங்களே பதிலை 2 கொஸ்டினுக்குமே அனுப்பிடுறோம். அது மாத்திரமல்ல, அதில் யார் முதலாவது மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் என்று முதலாவது மதிப்பெண் பட்டியலும் நாங்கள் வெளியிட்டுருவோம். ஓகேவா? ஸோ உங்கள் கொஸ்டினை நாங்கள் பொதுவாக விட மாட்டோம். நீங்கள் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா பதிலை, அதை பொது வெளியில் விட மாட்டோம். அதை செய்ய மாட்டோம். ஒருத்தவங்களை காயப்படுத்துவதோ குற்றப்படுத்துவதோ இல்லை அடுத்தவங்களை இழிவுபடுத்துவதோ நம்மளுடைய நோக்கம் அல்ல. நாம் எல்லோரும் வேதத்தை வாசிக்கணுன்றதான் இதனுடைய நோக்கம். நீங்கள் அனுப்புனது உங்கள் கையிலே இருக்கும், காப்பி இல்லையா? அதுலேருந்து நாங்கள் அனுப்பின ஆன்சரை வச்சு பார்த்து நீங்கள் பதிலை தெரிஞ்சு கொள்ளலாம். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக இந்த பைபிள் குவிஸில் பங்கெடுத்துக்கோங்க. உற்சாகமாய் பங்கெடுத்து செயல்படுங்க. வேதத்தை வாசிங்க, சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். A4 ஷீட்லேயும் நாங்கள் கேள்வி அனுப்புவோம். ஆடியோ, ஏன்னா ஒருவேளை எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஆடியோ மூலமாக கூட பதில் அளிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்பெஷாலிட்டியும் உண்டு. நீங்கள் A4 ஷீட்டில் எழுதியிருக்கிற எழுத்தின் வடிவில் இருக்கிறத பார்த்து எழுத்தின் வடிவிலையும் எங்களுக்கு பதில் கொடுக்கலாம். ஒருவேளை எழுத படிக்க எங்களுக்கு தெரியாது பிரதர், ஆனால் நாங்கள் ஆடியோவில் கேட்டு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆடியோ மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டியதான வாட்ஸ்அப் எண்